نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وآتينا داود زبورا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحب الصلاة إلى الله صلاة داود وأحب الصيام إلى الله صيام داود عليه السلام. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மோமீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான இரவிலே இந்த புனிதமான மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் மன்னியத்திற்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, ஒரு அருமையான வித்தியாசமான தலைப்பை எடுத்து, அதுவும் எனக்கு ஒரு கடினமான ஒரு தலைப்பை கொடுத்து, நீ முடிஞ்ச வரைக்கும் தேடு என்பதாக நம்மை தேட வைத்து சில செய்திகளை சேகரிக்க வைத்திருக்கிறார்கள். அசீப் அஜர்த்தி என்கிட்ட பேசியில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுகின்றார். என்னங்க புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இல்ல வேதங்கள் வழங்கப்பட்டவர்களை பத்தி பேசலாம், அதை பத்தி எடுத்திருக்கோம். நீ மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தீங்கன்னா நான் தூங்கிட்டே பேசுவேன். ஐயா நீ தாவூத் அலைஹிஸ்ஸலாம்னா அதை எவ்வளவு நேரம் பேசணும்? 1 மணி நேரம் பேசணும். படித்த அறிஞர்கள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல படித்தவர்கள், மார்க்கம் அறிந்தவர்கள், உலக கல்வியிலேயுமே பெரும் பேராசிரியராக திகழக்கூடியவர்கள். இந்த இடத்துல ஒரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு மணி நேரம் பேசுங்கண்டா, என்னையா பேசுறது அப்படின்னு. இல்ல அஜர்த்து, நீங்க தேடிடுவீங்க அஜர்த்து, நீங்க எடுத்துருவீங்க அஜர்த்துன்றார். அல்லாஹுடைய உதவியால் என்னால முடிந்த அளவுக்கு சில செய்திகளை சேகரித்து ஒரு கருத்து பரிமாற்றம் தான். பயானுடைய நோக்கமே கருத்து பரிமாற்றம் தான். என்னமோ எனக்கு மட்டும் தான் பேச தெரியும், உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது என்பது கிடையாது. அஜத் தான் சொல்லுவார், தம்பி பயான் செய்கிற நேரத்திலே உனக்கு முன்னால இருக்கக்கூடியவர்கள் உன்னை விட அறிந்தவர்களும் இருப்பார்கள். அதனால எப்போதுமே சபையினுடைய கண்ணியத்தை மனதிலே வைத்து வார்த்தைகளை நளினமாக சொல்ல வேண்டும் என்பதாக ஆசிரியர் சொல்லுவார். அந்த அடிப்படையிலே பொதுவாகவே இங்கே எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கரெக்ட் எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அவங்க வரணும் இவங்க வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாம கரெக்ட் எதுக்கு ஆரம்பிச்சிடுறது என்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே நபிமார்களை நம்புவது என்பது ஈமானுடைய அடிப்படையாக இருக்கின்றது. நாம் 7 விஷயங்களை ஈமான் கொள்கிற நேரத்திலேதான் ஈமானுடையவராக நாம் ஆகின்றோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரு கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். 7 விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே ஒன்றை நாம் மறுத்தாலும் கூட, ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர் மூமினாக ஆக மாட்டார். ஒன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மலக்குகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுமை நாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை கொண்டு ஏற்படுகிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் தான் நாம் ஈமானுடையவராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நபிமார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்வழி காண்பிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்கள் என்பவர்கள் 1,24,000 நபிமார் வந்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை கூறுகிறார், வாத்தைனா தாவூத ஜபூரா.
தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 2 இடங்களிலே கூறுகின்றார். 4வது சூறாவான சூரத்து நிசாவினுடைய 163வது வசனத்தையும் அல்லாஹ் கூறுகின்றார். 17வது சூறாவான சூரத்து பனி இஸ்ராயில்வாக சொல்வார்கள் அல்லது இஸ்ராயில்வாக சொல்வார்கள். அந்த சூறாவினுடைய 55வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இப்ப சூரத்து நிசாவிலே 4வது சூறாவினுடைய 163வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இல்லையா, நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூரை கொடுத்தோம் என்று கூறுகிறான் இல்லையா, அந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே தப்சீர் இப்னு கசீரிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், குல்த் யா ரசூலல்லாஹ் கம் அம்பியா, அல்லாஹ்வுடைய தூதரே மொத்தம் நபிமார் எத்தனை நபர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதாக நான் கேட்டேன். அபூ தர் கிஃபாரி தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். இந்த உலகத்துக்கு எத்தனை நபிமார் வந்தார் என்பதாக நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மியாத்து அல்ஃபி வ அர்பஅமியத்தி வ இஷ்ரூன அல்ஃபா, 1,24,000 நபிமார்கள் வந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குல்து யா ரசூலல்லாஹ் கமிர் ருசூல் மின்ஹும், நான் அடுத்து கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களில் ரசூல்மார்கள் எத்தனை நபர்கள் என்பதாக நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸமியத்து வ ஸலாஸத்து அஷர், 313 நபர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்பதாக அது அபூ தர் கிஃபாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பு என்னவென்றால், 1,24,000 நபிமார்களிலே ஒரு நபியாக இருக்கிறார்கள் என்பது முதலாவது செய்தி. இரண்டாவதாக 313 ரசூல்மார்களிலே ஒரு ரசூலாக இருக்கிறார் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, வேதங்கள் வழங்கப்பட்ட 4 நபிமார்களிலே 4 ரசூல்மார்களிலே ஒருவராக இருக்கிறார்கள். இது மூன்றாவதுடைய தனிச்சிறப்பு. நான்காவதாக எழுதுகிறார்கள், அல்லாஹ்வாலும் ரசூலாலும் புகழப்பட்ட ஒரு உயர்ந்த நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வால் எப்படி புகழப்பட்டார்கள்? அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சூரத்து சாதிலே ஒரு செய்தியை கூறுகிறார், வதுக்குர் அபுதனா தாவூத் தல் ஐதி இன்னஹு அவ்வாப். நபியே, நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தல் ஐதி, அவர் வல்லமை உடையவராக இருந்தார். இன்னஹு அவ்வாப், அவர் அல்லாஹ்வின் பக்கம் நோக்கக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, வல்லமை உடையவர், சக்தி உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் கூறுகிறான்? அரசாட்சி கொடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது மாதிரி இன்னஹு அவ்வாப் என்று சொன்னால், இறை தியானத்திலே இறை வணக்கத்திலே திளைத்திருக்கக்கூடிய ஒரு நபி என்பதை நபியே உங்களது உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அவர்கள் என்ன செய்தான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாமை கூறுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி புகழ்ந்தார் என்று சொன்னால், ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு தோழர் வந்தார், சொன்னார், யா ஹைரன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவரே என்பதாக ஒருவர் சொன்னார். ஒரு கிராமவாசி வெளியூர் வர்றார், வந்து சொன்னார், யா ஹைரன் நாஸ், மனிதர்களே சிறந்தவரே என்பதாக பெருமானாரை பார்த்து கூறுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ராக்க இப்ராஹிம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொன்னார்கள். நம்மை ஒருவர் சொன்னாரா என்ன சொல்லுவான் அப்படிங்கறத சொல்லுவோம். பெருமானார் என்ன கூறுகிறார்னு சொன்னா, அந்த சிறப்புக்கு தகுதியானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் சொன்னாங்க. அவர் அடுத்து சொன்னார், யா ஆபதன் நாஸ், மக்களிலே அதிகம் வணக்கம் செய்யக்கூடியவரே என்பதாக அவர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ராக்க தாவூத் அலைஹிஸ்ஸலாமாக சொன்னார்கள். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. ஏன் சொன்னார் என்பதற்கு உங்களுக்கு அடுத்து நான் விளக்கம் சொல்கின்றேன். ஆக முதலிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய 4 செய்திகள் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, 1,24,000 நபிமாரிலே ஒரு நபி அவர், நாம் நம்ப வேண்டும். 313 ரசூல்மாரிலே ஒரு ரசூல் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் கொடுக்கப்பட்ட ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ரசூல் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக
அல்லாஹ்வாலும் ரசூலாலும் புகழப்பட்ட ஒரு உயர்ந்த நபி என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 4 செய்திகள். சரி, பொதுவா நான் பயான் பாயிண்ட் மாதிரி பேசுவேன். நீங்க உங்களுக்கு படிச்சவங்கனால உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. மற்ற இடங்கள் தான் உங்களுக்கு சிரமம். ஏன்னா நான் போய் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன், என்னப்பா பயான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேட்க ஒருத்தர் சொன்னாங்க, எல்லாமே சொல்லிக்கிட்டாங்கப்பா, அஜித் 10 பாயிண்ட் சொன்னார், அஜித் 10 பாயிண்ட் சொன்னாரு, என்னடா சொன்னாரு அதெல்லாம் தெரியாது. எங்கட ஒருத்தர் கேட்டாங்க, அஜித் அந்த பள்ளியாசில 10 பாயிண்ட் சொன்னீங்களாம்ல, என்ன பாயிண்ட் சொன்னேன் அது யாருக்கும் தெரியல, அஜித் 10 பாயிண்ட் சொன்னார் என்பாங்க. சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உங்களுக்கு 8 செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவேன். 12 வீட்டுல அஜித் முடிக்க சொல்லிட்டாரு, நான் முடிச்சிருவேன். முதல் சிறப்பு என்னவென்றால், இந்த உலகத்திலே முதலாக அரசாட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்ட முதல் மனிதராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் அரசாட்சி என்பது வேறு வழியிலே வரும், நுபுவத் என்பது வேறு வழியிலே வரும். இதை விளங்குறதுக்கு முன்னால் ஒரு செய்தி வழங்குங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே 15வது நபராக வருகிறார்கள். பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் பிறந்தவர்கள். எங்கே பிறந்தாங்க? பைத்துல் முகத்தஸிலே பிறந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே 15வதாக வருகிறார்கள். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சரியா? இப்ப இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒரு மனைவிக்கு 10 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க தான் புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 மனைவிகளிலே இந்த 10 பிள்ளைகள் இருக்காங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மனைவி. அந்த முதல் மனைவியின் மூலமாக என்ன 10 பேர் இருக்காங்க. 10 பிள்ளைக்கு பிறந்தாங்கல்ல, நல்லா விளைவிக்குங்க. இந்த 10 பிள்ளைகளிலே லாவா என்று ஒருவர் இருந்தார். அவருடைய பரம்பரையிலே தான் யார் வந்தாங்க? நபிமார்கள் வந்தார்கள். யகூதா என்பவருடைய பரம்பரையிலே தான் அரசர்கள் வந்தார்கள். சரியா? அதனால நபித்துவம் என்பது வேறு வழியிலே வந்தது, அரசாட்சி என்பது வேறு வழியிலே வந்தது. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிள்ளைகளிலே அந்த 10 பிள்ளைகள் இருக்காங்கல்ல, லாவாவினுடைய தலைமுறையில தான் யார் வந்தாங்க? நபிமார்கள் வந்தாங்க. யகூதாவின் பரம்பரையிலே அரசர்கள் வந்தார்கள். அதனால் 2 பேர் வேறு வேறாக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா 2ஐயும் சேர்த்து கொடுத்தான். எப்படி சேர்த்து கொடுத்தான்? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அந்த வரலாறை பதிவு செய்கிறான். சூரத் பக்ரா 2வது சூராவுடைய 246வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு செய்தி வரும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நீண்ட நெடிய காலங்கள் நபிமார்கள் வரவில்லை. அதனால அந்த மக்கள் அங்க மனம் போனபடி வாழ்ந்து தரிகட்டு போய் திரிந்தார்கள். அல்லாஹுடைய நியதி என்னன்னா, ஒரு சமுதாயம் எப்போது வந்து சேருது, அல்லாஹுவை விட்டும் தூரமாகின்றதோ அநியாயக்கார ஆட்சியால் அல்லாஹு தஆலா நியமிப்பான். இது அல்லாஹுடைய நியதி. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அநியாயக்கார அரசனாக ஒருவர் வருகின்றான். யாரு வந்தா? ஜாலூத்துங்கிற அரசன் வருகின்றான். அவன் பைத்துல் முகத்தஸ்ல தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். பைத்துல் முகத்தஸ்ல ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த ஜாலூத் என்ற அரசன் வந்து என்ன செஞ்சான்? ஏராளமான பனு இஸ்ரவேலர்களை கொலை செய்து விட்டான். அந்த யூதர்களை நிறைய பேரை கொலை செஞ்சுக்கிட்டு அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா ஷம்வீல் என்ற ஒரு நபி அல்லாஹு தஆலா அனுப்புகிறார். ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் நபியா வந்தாங்க. அப்ப ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்த உடனே அந்த மக்கள் கேட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், இது காலு லி நபியில் லஹு முபாஸ்லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ். அந்த மக்கள் சொன்னாங்க, அந்த நபிட்ட போய் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு அரசரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், அவருடைய தலைமையிலே நாங்கள் போர் செய்கின்றோம் சொன்னாங்க. யாரை போய் அடிக்க? ஜாலூத்தோட போர் செய்யறதுக்கு. எங்களுக்கு வந்து ஒரு அரசு நியமனம் செய்யுங்கள், எங்க ரொம்ப பேரை கொலை பண்ணி விட்டான், நாங்க பழி வாங்கணும் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாலூத் என்பவரை நியமனம் செய்கிறார்கள். நல்லா விளைக்குங்க. தாலூத்துக்கு அரசர் செய்றாங்க. ஒரு மனிதர் இருந்தாரு, அவர்தான் சொல்றாங்க இவர் அரசர். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சரி, ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, அவர் வந்து புன்யாமீனுடைய தலைமுறையிலே வருகின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த 2வது மனைவி இருக்காங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமீன். அந்த புன்யாமீனுடைய பரம்பரையிலே தான் அவர் வருகின்றார். யாரு? தாலூத்துங்கிற அரசர் வர்றார். அதனால நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க பரம்பரையில வந்தா தான் நாங்க ஏத்துக்குருவோம், அடுத்த பரம்பரையில வரக்கூடிய நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதவாக சொன்னார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த நபி சொன்னாங்க, அந்த ஷபீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா, அவரை அரசராக நியமனம் செய்தது என்பது அல்லாஹுடைய உத்தரவு. அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துல வரிசையா சொல்லிட்டே வருவான். அல்லாஹுடைய உத்தரவுலதான் நான் செஞ்சேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு செய்யல. அவர் வந்துகிட்டு அரசர் என்பதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா, தாபூத் ஃபீஹி சக்கீனத்தும் மிர் ரப்பிக்கும், காணாமல் போன தாபூத் உங்களிடத்திலே வரும் என்பதாக அவர் சொன்னார். தாபூத்ரா என்ன? அது ஒரு பேழை, ஒரு பெட்டி. அதிலே சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சில பொருட்கள் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஸா இருந்தது, ஹஜ்ருல் அஸ்வத் கல் அதிலே இருந்தது, தௌராத்துடைய அசல் பிரதி அதிலே இருந்தது. அவங்க சொன்னாங்க, இந்த தாபூத்தை என்பதை யாரோ ஒரு அரசன் என்ன செஞ்சான் அப்படின்னா அடிச்சுட்டு போயிட்டான், கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். இவங்களை கொலை செஞ்சுட்டு அந்த என்ன செய்தான், தாபூத்தை எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் அரசர் என்பது அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க நியமிக்கப்பட்டது. அதுக்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், நம்ம காணா போச்சு, நம்ம தேடணும் இல்லையா, அந்த பொக்கிஷம் வரும் சொன்னாங்க. மலக்கள் என்ன செஞ்சாங்க, வானத்திலிருந்து இந்த பொக்கிஷத்தை தாழ்ந்து செஞ்சாங்க, அந்த பேழையை கொண்டு வந்து இறங்கிட்டாங்க. அப்ப உடனே அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு போருக்கு போறாங்க. போருக்கு போகிற நேரத்திலேயே என்ன செய்யறாங்க, ஒரு நீண்ட வரலாறு. சரி, போருக்கு போறாங்க. அந்த போருக்கு போகிற நேரத்திலே தான் அந்த அரசு இந்த படையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இளைஞராக இருக்கின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த அரசர் சொன்னாரு, நீ அந்த அரசரை கொலை செய்து விட்டால், அந்த ஜாலூத்துங்கிற அரசரை நீ கொலை செய்து விட்டால், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை உனக்கு தருவேன், என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து தருவேன் சொன்னார். அதே மாதிரி செய்யறாங்க, அந்த போர்க்களத்திலே கத்தல தாவூது ஜாலூத்த, அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜாலூத் என்ற அரசரை கொலை செய்தார்கள். எப்படி கொலை செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க அந்த குருவி அடிக்கிறதுக்கு ஒரு கவட்டை இருக்குமா இல்லையா, அதே மாதிரி ஒரு கவட்டையில ஒரு சின்ன கல்லை வச்சுக்கிட்டு அடிச்சாங்க பாருங்க. நெற்றி பொட்டிலே பட்டு அவன் சட்டன இறந்து போனான். ஒரே அடிதான் அவன் இறந்து போயிட்டான். அப்ப என்ன செஞ்சார் அப்படின்னா, இவர் வாக்குறுதி கொடுத்தது மாதிரி அவருக்கு அரச பதவியை கொடுத்தார், தன்னுடைய மகளையும் திருமணம் செய்து கொடுத்தார். அல்லாஹு தஆலா அடுத்து அதை சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, வாத்தாஹுல்லாஹு முல்க வல் ஹிக்மா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தோம், ஹிக்மத் என்று சொன்னால் நுபுவத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ப எப்படி ஒரு அரசரா வந்தார்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த போர்க்களத்திலே வென்ற காரணத்தினால் அரசர் வாக்குறுதி கொடுத்த அடிப்படையிலே அரசராக ஆக்கிவிட்டார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவரை செய்த நுபுவத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆக இந்த உலகத்திலே முதலாக நபியாகவும் அரசராகவும் வந்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சரி, அடுத்து 2வது செய்திக்கு வாங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியிலே நடைபெற்ற 2 வழக்குகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். குர்ஆன்ல வழக்குகள் அல்லாஹு தஆலா சொல்றான். முதலாவது ஒரு வழக்கு என்னவென்று சொன்னால் 21வது சூராவுடைய 79வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வதாஊத வசுலைமான் இது யஹ்குமானி ஃபில் ஹர்சி இது நஃபஷத் ஃபீ கனமுல் கௌமி வகுன்னா அலைஹிம் ஷாஹிதீன். இதுல என்னண்டா, ஒண்ணும் இல்ல. 2 மனிதர்கள் வந்து முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? ஒரு மனிதனுடைய விவசாயம் அது அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. ஒருவருடைய ஆட்டு மந்தைகள் போய் அதுல போய் மேய்ஞ்சு காலி பண்ணிருச்சு. இவங்ககிட்ட வழக்கு வருகிறது. இவங்க சொன்னாங்க, ஒண்ணும் இல்லப்பா, உன்னுடைய ஆடுகளை பூரா விட்டு நஷ்டஈடா கொடுத்துருட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன் ஆடுகளை பூரா நஷ்டஈடா கொடுத்துரு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உருவாக்கி வச்சிருக்கான், அது போய் விவசாயத்தை வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்துல அது என்ன செஞ்சு காலி பண்ணிருச்சு, கொடுத்துருந்தாங்க. இந்த வழக்கை கேட்டு விட்டு வெளியே வருகிற நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். அவர் என்ன செய்யறாங்க, ஓரளவுக்கு என்ன செய்தாங்க, ஒரு சிறுவராக இருக்கிறார். சிறுவர்னா கொஞ்சம் விவரம் தெரிந்த ஒரு சிறுவர். அவங்க வர்றாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன நீங்க என்ன விஷயமா போனீங்க என்னுடைய தந்தையிட்ட?
இல்ல நாங்க இந்த மாதிரி விஷயமா போனோம். என்ன என் தந்தை என்ன சொன்னார், இப்படி தீர்ப்பு சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, நானாக இருந்தால் இதை விட சிறந்த தீர்ப்பு சொல்லி இருப்பேன்னு சொன்னாங்க. அப்ப என்னன்னா கடைசியில அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, அப்படியா நீ என்ன தீர்ப்பு சொல்லுவ, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. தந்தை இடத்துல வருகிற நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணும் இல்லை, நீங்க தீர்ப்பு சொன்னால் ஒருவனுக்கு முழுமையான பாதிப்பு ஏற்படும். இந்த தீர்ப்பை இப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கு என்னன்னா, இந்த ஆட்டுக்காரன்ட்ட விவசாயத்தை கொடுத்துட வேண்டியது, அது முதல்ல இருந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்யுது, இவன் உருவாக்கணும். அது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விவசாயக்காரன் ஆட்டை கொடுத்து வளர்த்து கொண்டு அதனுடைய பயனை அனுபவித்துக் கொள்ளணும். அந்த விவசாயம் அந்த அளவுக்கு பழைய நிலைக்கு வந்த உடனே இவன் விவசாயத்தை ஒப்படைச்சிட வேண்டியது, ஆட்டை வாங்கிட வேண்டியது, வேலை முடிச்சு. 2 பேருக்கும் பாதிப்பு இல்லை. சுலைமான், சுலைமானுக்கு அதை விளங்குகின்ற ஆற்றலை கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. இதிலே நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அறிஞர் பெருமக்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, ஒரு வழக்கு வருகிற நேரத்திலே இவர் சரியான முறையிலே அல்லாஹுக்கு பயந்தவர் தீர்ப்பை கூறுகிற நேரத்திலே அவருக்கு நன்மை உண்டு. அது சரியாக இருந்தால் 2 நன்மை, அதிலே உண்மையிலே ஒரு தவறுகள் ஏற்பட்டால் ஒரு நன்மையாவது அவருக்கு இருக்கின்றது. வேணுமென்றுதான் அனிதமாக தீர்ப்பளிக்க கூடாது. இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாமை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நேர்மையாக இருந்தால், அல்லாஹுக்கு அஞ்சி அவர் ஆட்சி செய்யக்கூடியவராக, நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருந்தால், அவருக்கு வரக்கூடிய பிள்ளைகள் அவரை விட சிறந்த சந்ததிகளா வருவார்பாக அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. நம்ம இருக்கோம், இந்த பள்ளியை நம்ம உருவாக்குற ஹிதமத்துகள் செய்யற, சேவைகள் செய்யறோம் அப்படின்னா, நம்ம அல்லாஹுக்கு பயந்து இந்த காரியங்களை செய்கிற நேரத்திலே அடுத்த ஜெனரேஷன் எப்படி வருவாங்க அப்படின்னா, தந்தையை மிஞ்சி சேவை செய்யக்கூடிய அளவுக்கு வருவார்களாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அப்ப என்ன செய்றாங்க, முதலாவதாக இந்த செய்தியை சொல்றாங்க. இரண்டாவது ஒரு குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை கூறுகிறான். ஹல்லத்தாக்க நபவுல் ஹஸமி இது தஸவ்வரு மிஹ்ராப், 38வது சூராவுடைய 21வது வசனம். அது என்னன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு பஞ்சாயத்து செய்வதற்காக, தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி ஒரு நேரம் ஒதுக்கி இருப்பாங்க. அது அல்லாமல் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி ஒரு நேரம் ஒதுக்கி இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இறைவனை வணங்குகின்ற நேரத்துல யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது, அப்படி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செய்றாங்க, இறைவனை வணங்கி கொண்டிருக்கிற நேரத்திலேயே செவரு ஏறி குதிச்சு 2 பேர் உள்ள குதிச்சுட்டாங்க. குதிச்சோட அவர் பயந்துருவார். அந்த வரலாறு அப்படியே படிச்சுட்டே வாங்க. அவர் பயந்துட்டார். திடீர்னு உள்ள இறங்கி குதிச்சா, ஏறி குதிச்சோன்னு பயந்துட்டார். பிறகு என்ன செய்யறாங்க, என்னன்னு விசாரிக்கிற நேரத்திலே அப்ப ஒருவர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய சகோதரர் இன்னஹாதா அஹி லஹு நாஜா, அவரிடத்துல 99 ஆடுகள் இருக்கின்றது, என்னிடத்துல ஒரு ஆடு இருக்கின்றது, அந்த ஆட்டையும் அவர் கேட்கின்றார் என்பதாக என்ன செய்யறார், சொல்றார், முறையிடுறார். என்னுடைய சகோதரர் தான், அவர் 99 ஆடு வைத்திருக்கிறார், இடத்துல ஒன்று இருக்கிறது, அதையும் அவர் கேட்கிறார்வாக சொன்ன போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தோழர்களில், நண்பர்களில் சிலருக்கு அநீதி இழைக்கிறார்கள் என்பதாக அவங்க சொல்றாங்க. இல்லல்லதி நாமனு அமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டு அமல் செய்தவர்களை தவிர பொதுவாகவே சகோதரர்கள் சிலருக்கு அநியாயம் செய்கிறார்கள் சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, வலன்ன தாவூத் அன்னமா ஃபத்தன்னாஹு வஸ்தவரபஹு, அதுக்கு பிறகு யோசித்தாங்க, நாம் இப்படி இந்த வார்த்தையை சொல்லியது தவறு என்பதாக அவர்கள் விளங்கியதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள், அல்லாஹ் மன்னித்தான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது எதை சொன்னார் என்பதிலே அறிஞர் பெருமக்கள் சில விளக்கங்கள் சொன்னாலும் கூட நம்ம அந்த வரலாறுக்குள்ள போக வேண்டாம். இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பொதுவாக நம்மிடத்திலே அவங்க ஏன் பாவ மன்னிப்பு தேடினாங்கன்னா, ஒரு வழக்கு வருகிற நேரத்திலே ஒரு வாதி ஒரு விஷயத்தை முறையிடுகின்ற போது எதிரிலே உள்ளவனை நாம் விசாரிக்காமல் இந்த வார்த்தையை சொன்னது தவறு என்பதற்காக வேண்டித்தான் அவங்க இஸ்திக்பார் கேட்டாங்க. நம்ம இடத்துல ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா, ஆப்போசிட்ல உள்ளவர் என்ன நிலையில இருக்கிறார் என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரியாமல் ஒரு சார்பாக நாம் பேசிவிடக் கூடாது. அப்படி பேசியது தவறு என்பதற்காக பாவ மன்னிப்பு தேடினாங்க.
அதற்கு உமரே ஃபாரூக் அல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கண் குத்தப்பட்டு ரத்தம் வழிந்த நிலையிலே உள்ளத்திலே ஒருவர் வந்து முறையிட்டாலும் இவன் யாரு மீது குற்றம் சுமத்துகின்றானோ அவனிடத்திலே விசாரிக்காமல் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஏன் என்று சொன்னால் இவனால் அவன் 2 கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன செய்ய, ஒருத்தர் நம்ம முறையிடுகிற நேரத்திலே அது என்ன ஏது என்பதாக நாம் விசாரிக்காமல் நாம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிட்டோமே, இப்படித்தாங்க அநியாயம் பண்றாங்க என்பதாக சொல்லி நாம் இப்படி சொல்லிவிட்டோமே என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய குற்றத்தை மன்னித்தான் என்று அவர்களை பற்றிய குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களை கூறுகின்றான். பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு என்ற அடிப்படையிலே 2 செய்திகளை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த 2 வழக்குகளை பற்றி ஹதீஸிலே கூறுகின்றார்கள். என்ன ஹதீஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருக்கிறார்கள். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 2 மனிதர்கள் வர்றாங்க, சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இடம் வாங்கியிருந்தார். நான் வந்து இவட்ட இடம் வாங்கிட்டேன். நான் வந்து என்ன செய்ய, இவட்ட இடத்த வாங்கினேன். இடத்தை வாங்கிட்டு வீடு கட்டலாமாக தோண்டுகிற நேரத்திலே புதையல் வருகிறது. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து நல்ல மனிதர்கள், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். அப்ப என்ன செஞ்சேன், நான் அந்த வீடு கட்ட தோண்டும் போது தங்க புதையல் வருகிறது. நான் போய் அந்த இடத்துக்காட்ட சொன்னேன், அப்பா நான் இடத்துக்கு மட்டும் தான் காசு கொடுத்தேன், இந்த புதையல் எனக்கு சொந்தமானது இல்லை, இந்த புதையலை வச்சுக்கன்னு நான் போய் விட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, இல்லப்பா எப்ப நான் இடத்தை வித்துட்டனோ அதுக்கு மேலேயும் உனக்கு தான் சொந்தம், கீழே உனக்கு தான் சொந்தம், அதனால எனக்கு அந்த புதையல் வேணாண்டாங்க. இப்ப புதையல் வேணாங்கிறது 2 பேருக்கு சண்டை. அப்படி அந்த காலத்துல நல்லவனா வாழ்ந்திருக்காங்க. இந்த வழக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்த போது 2 பேரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. 2 பேரும் எங்களுக்கு வேணாங்கிறாங்க. இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஏப்பா உனக்கு பொண்ணு இருக்கு, உனக்கு பிள்ளைங்க எல்லாம் எத்தனைப்பா? அவர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார் எனக்கு பொண்ணு இருக்குண்டாரு, ஒருத்தர் சொன்னாரு எனக்கு பையன் இருக்கா. பொண்ணு பிரச்சனை, 2 பேருக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு அதை அன்பளிப்பா கொடுத்துட்டு வேலை முடிச்சுன்னு சொன்னாங்களாம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு வரலாறு இருக்கின்றது. அதிலே தந்தையை விட மகனுடைய தீர்ப்பு சிறந்த என்பதாக வருகிறது. குர்ஆன்ல நம்ம 2 வரலாறு சொன்னோம் இல்லையா, ஒன்னு தந்தையின் தீர்ப்பே சிறந்தது, 2வது தந்தையை விட மகனின் தீர்ப்பு சிறந்த என்பதாக. அதே மாதிரி ஹதீஸ்ல 2 வரலாறு வருகிறது. இந்த சொன்ன வரலாற்றிலே தந்தையின் தீர்ப்பு சிறந்தது வருது. இன்னொரு வரலாற்றிலே பெருமானார் சொல்லுவாங்க மகனின் தீர்ப்பு சிறந்த என்பதாக. என்னென்றா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு வீட்டுல 2 சகோதரிகள் இருந்தாங்க. அந்த 2 சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்திலே குழந்தை பிறந்து குழந்தையை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். 2 பேரும் குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, கை குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலே வெளியிலிருந்து வந்த ஒரு ஓநாய் வந்து ஒரு குழந்தையை தூக்கி சென்று விட்டது. குழந்தையை தூக்கிட்டு போயிருச்சு. இப்ப இருக்கின்ற குழந்தை எனக்குத்தான் சொந்தம் என்பதாக சொல்லி அந்த சகோதரிகள் சண்டையிடுகிறார்கள். இந்த குழந்தை என் குழந்தை தான், தூக்கிட்டு போனது ஓம்ட்டு குழந்தை என்பதாக சொல்லி 2 பேரும் சண்டையை போடுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இந்த வழக்கு வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க பார்த்துட்டு, அந்த அக்காக்காரி வந்து ரொம்ப அழுதா. சில பேர் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிவிட்டு என்ன செய்வான், நல்ல மாதிரியே நடிப்பான் பாத்தீங்கல்ல, அதே மாதிரி அந்த அக்காக்காரி என்ன செஞ்சான்னா, அவளுக்கு நல்லாவே தெரியுது இந்த குழந்தை அவளுடைய குழந்தை இல்லைன்னு தெரியுது. ஆனா அவ என்ன செய்யறா, அழுது வந்துகிட்டு ஊரை கூட்டுறா, என் புள்ள போச்சு, இது ஏன் புள்ள என் பிள்ளை வாங்க சொல்லி அழுகுறா. அப்ப வெளி தோற்றத்திலே பார்த்து அந்த மூத்த சகோதரனுடைய அழுகையை கண்டு அவள் மீது இறக்கப்பட்டு அவளுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்பை சொல்லிட்டு சின்னவள்கிட்ட சொன்னாங்க, நீ சபர் செய்வா, அல்லாஹ்வுக்காக சபர் செய்வான்னு அனுப்பிவிட்டாங்க. இந்த 2 பேரு வெளியில வருகிற நேரத்துல தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. என்னம்மா பிரச்சனை? இந்த மாதிரி பிரச்சனை. எங்க அத்தா என்ன சொன்னாரு? எங்க அத்தா உங்க அத்தா வந்துகிட்டு அவள் எடுத்துக்கிற சொல்லிட்டாரு, பொறுமையா இருக்க சொன்னார். அப்ப சொன்னாங்களா, நான் வந்து இதை விட சிறந்த தீர்ப்பு சொல்லுவேன். அப்படியா, வாங்க போலாம். தந்தை இடத்துல வருகிறார்கள். தந்தை இடத்துல வந்தோடனே தந்தை கேட்டாரு, என்னப்பா என்னை விட சிறந்த தீர்ப்பு சொல்லுவேன், என்னப்பா சொல்லுவேன், சொல்லுப்பா. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்களிலே பிள்ளைகள் சில கருத்துக்களை சொல்ல வருகிற நேரத்திலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும். ஏன்னா அப்பப்போ நான் செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஒண்ணுக்காக வாழ்க்கை தனியா படிப்பினையா தனியா சொல்றோம் அப்படின்னா சகு நேரம் ஆகி போயிடும். சில நேரத்துல நம்ம சில நேரத்துல சில பிள்ளைகள் வந்து நல்ல விஷயங்களை சொல்ல வருகிற நேரத்திலே அவங்களை அரவணைக்கணும்.
எப்படா உன என்னடா சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தி விடக்கூடாது. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த தந்தையை என்ன செய்யறாங்க, மகன்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா சொல்லுவேன், நீங்க ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு ஒரு ஆளை வந்து பொறுமையா இருக்க சொன்னீங்க. இதை விட சிறந்த தீர்ப்பு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, போய் ஒரு கத்தி எடுத்துருவா, பெரிய கத்தி எடுத்துருவான், கத்தி எடுத்துருவான். இப்போ வந்து அவர் கத்தி எடுத்துட்டு வந்தார். இந்த பிள்ளைங்க இது இந்த அக்காக்காரி பதறி போய் கேட்குது, என்ன செய்ய போறீங்க? இல்லம்மா, அந்த குழந்தைய ரெண்டா அறுத்துருவோம், ரெண்டா அறுத்து ஆளுக்கு பாதி கொடுத்துட்டா சரியாயிரும்ல, சரியாயிரும். அந்த அக்காக்காரி சொன்னாலாம் இந்த மாதிரி வந்து இப்ப தங்கச்சிக்காரி சொல்றான், தங்கச்சிக்காரி சொன்னாலாம், இல்லைங்க வேணாங்க, வேணாம், அந்த குழந்தை வந்து அவள்கிட்டே இருந்துட்டு போகுது, அது ஏன் புள்ளதான், என் முன்னால் அந்த குழந்தை அறுக்கப்பட்டு இறந்து போவதை விட அந்த குழந்தை வந்து அவள்கிட்டே இருக்கட்டும், அது உயிரோடு இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சொல்றான். அக்காக்காரி வாய மூடிட்டே நின்றா. அப்பதான் சொன்னாங்களா, எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய குழந்தை தனக்கு முன்னால் அறுக்கப்படுவதை விரும்ப மாட்டாள், எனவே இந்த குழந்தை இந்த தங்கைக்குத்தான் சொந்தம் என்பதாக சொல்லி கொடுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த அந்த 2 வழக்குகளை பற்றி சொன்னாங்க. இது ஒரு செய்தி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த அரசராக இருந்தார் என்பதாக எழுதுறாங்க. ஒண்ணு. 2வது என்ன செய்தி சொல்றாங்கன்னா, தன்னுடைய கரத்தால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. தன்னுடைய உழைப்பால் உழைத்து உண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்வான், வஅல்லம்னாஹு ஸனாஅத லபூஸின் லக்கும் லிதுஹ்ஸினக்கும் மின் பாஸிக்கும். போர் தளவாடங்களை செய்கின்ற ஆற்றலை அவருக்கு அந்த ஞானத்தை நாம் கொடுத்தோம். வஅலன்னா லஹுல் ஹதீத், அவருக்கு இரும்பை இலகுவாக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அந்த வரலாறு என்னென்றா ஒண்ணும் இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் அரசராக இருந்த நேரத்துல மாறு வேடத்துல மக்கள்கிட்ட வருவாங்க. மக்களுக்கு மத்தியில வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய அரசரை பற்றி விசாரிப்பாங்க. அப்ப ஒரு நாள் அப்படி விசாரிக்கிற நேரத்துல ஒரு மனிதனுடைய உருவத்துல அல்லாஹு தஆலா மலக்கை அனுப்பி வச்சான். கேட்டாங்க, உங்க அரசர் தாவூத் என்ன செய்யறார், எப்படி இருக்க? அவர் நல்லவர் தான், ஆனா பைத்துல் மால்ல இருந்து சம்பளம் வாங்கி அவர் சாப்பிடுறாரு, அது அவருக்கு சிறந்ததா தெரியல, அவரு உழைத்து உண்டால் இதை விட சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப பைத்துல் மால்ல இருந்து வந்துட்டு வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் வரைக்கும் பைத்துல் மால் வந்து பெருமானாருக்கு ஹதியாக்கள் கொடுக்கப்படவில்லை. அபூபக்கர் சித்திக் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்வார், தலையில துணி மூட்டையை வச்சு துப்புவார். அதாவது முறையே பாருக்கு வருவாங்க, எங்க போறீங்க, வியாபாரத்துக்கு போறேன். அப்ப மக்களுடைய பிரச்சனை யாரு பாக்குறது, அவர் கேட்பார், அப்ப என் குடும்ப பிரச்சனை யாருப்பா பாக்குறது. அப்பதான் பைத்துல் மால் மூலம் ஹதியாக்கள் ஏற்படுத்தப்பட்டது. இன்றும் கூட மார்க்கத்துக்காக ஹிதமத் செய்யக்கூடிய ஆலிம்களுக்கு வந்துகிட்டு ஹதியாக்கள் ஏற்படுத்தப்படுவது என்பது அவருடைய வேலைக்கு டியூட்டிக்கு சம்பளம்லாம் கிடையாது. அதனால அந்த சம்பளம்னு சொல்றதே தப்பு. ஹதியா என்று சொன்னால் அவர் வேற வேலையை பார்க்காமல் இந்த வேலையை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது, அவ்வளவுதான். ஏன்னா இவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்க முடியாது, அந்த வேலையை பார்த்தா இந்த வேலையை பார்க்க முடியாது. உண்மைதானே? இப்ப நாம போய் ஒரு கடையில போய் நான் மேனேஜரா உட்கார்ந்துருப்பேன், திடீர்னு கூப்பிடுவாங்க, ஹஸ்ரத் எங்க இருக்கீங்க? இந்த கடையில கல்லாவில் உட்கார்ந்துருக்கேன், இங்க வாங்க, ஜெனட்ல குழந்தை பிறந்திருக்கு, பேரு வைக்கணும், இங்க வாங்க. அப்ப என்ன செய்ய அப்படின்னா, இந்த 2 வேலை ஒன்றாக பார்க்க முடியாது என்பதற்காக வேண்டி ஒரு ஹதியாக்கள் கொடுக்கப்படும், இவ்வளவுதான். சரி, அவ அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்க நாடினான், அவர் பைத்துல் மாலில் இருந்து கூட இது வாங்கி சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் நாடினான். அதனால என்ன செஞ்சான் அப்படின்னா, அல்லாஹ் அவருக்கு செய்த உபகாரம் அது. சில ஆலிம்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உபகாரங்களை கொடுத்திருக்காங்க. சில பேர் சொந்தமா தொழில் பண்றாங்க, ஹதியாக்கள் வாங்காமலேயே பள்ளியிலே படி செய்யக்கூடிய சில நண்பரும் இருக்கிறாங்க. சரி, அப்ப அல்லாஹ் என்ன நாடுறான் அப்படின்னா, அவருக்கு வந்துகிட்டு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து பைத்துல் மால் மூலமாக பணத்தை பெறாமல் அவர் வாழணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சான். அதனால அல்லாஹு தஆலா மலக்கு என்ன செஞ்சான், மனிதனுடைய உருவத்துல அனுப்பி வச்சான். அவர்கிட்ட கேட்கும் போது சொல்லிட்டு போயிட்டாரா, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், அவர் சொல்றது சரியா தான் தெரியுது, எனக்கு ஒரு என்ன செய்யறது, எனக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடு, என்னுடைய உழைப்பால் நான் என்ன செய்து உழைத்து உண்ணுவதற்கு எனக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கவாக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, போர் தளவாடங்கள் செய்யக்கூடிய ஞானத்தை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான்.
அவர் ஒரு தொழிலை கேட்டார், ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கொண்டிருப்பதாக. அல்லாஹு தாலா கூறுகின்றான், அவருக்கு போர் தளவாடங்களை செய்யக்கூடிய ஞானத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம். அது மட்டுமல்லவா அலல்நாள் ஹதீத், அவருக்கு இரும்பை இலகுவாக்கி கொடுத்தோம். இரும்பு இலகுவாக யாருக்கு? நெருப்புல காமிச்சா இலகுவாகும், இல்லைன்னா சுத்தியலை கொண்டு அடிச்சா அப்படின்னா அது இலகுவாகும். அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர் பாட்டு வளைச்சிடுவார். அவர் எப்படி எப்படி டிசைன் பண்ணணுமோ அவர் விவரப்படுவார். அதை கொண்டு அவர் போர் தளவாடங்கள் செய்து என்ன செய்வாங்க? 6000 திருகத்துக்கு வித்துருவாங்க. ஒரு நாளைக்கு 6000 திருகத்துக்கு விட்டு 2000 திருகத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு எடுத்துக்கொண்டு 4000 திருகத்தை சதக்கா செய்வார்களாம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த இரண்டாவது சிறப்பு. அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா அக்கல அஹதுன் தாமன் கத்துன் அஃதல மின் அமலி பியதிஹி, தன்னுடைய உழைப்பால் உண்ணக்கூடிய உணவை விட உங்களில் சிறந்த உணவை எவரும் உண்ண முடியாது சொல்லிவிட்டு பெருமானாருக்கு சான்றாக ஒரு செய்தியை சொல்லுவாங்க. வான்ன நபிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யாக்குலு மின் அமலி பியதிஹி, நிச்சயமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் உழைத்திருந்தாங்க, தன்னுடைய கரத்தால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது இவருக்கு இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அவங்களுடைய நேரத்துல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருந்தான். அல்லாஹ் நேரத்துல பரக்கத் செஞ்சான். நேரத்துல பரக்கத்துல என்னன்னா, குறுகிய நேரத்திலே நிறைவான இபாதத் செய்கின்ற பாக்கியம். அது ஒரு பாக்கியங்க, நேரத்துல பரக்கத்துங்கிறது. சில நாங்களும் ஓதி இருக்கோம், நாங்க ஓதுனதுல 2 அஜத்மாலுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுப்போம். ஏன்னா மதரசாக்கள் எப்படி பாடம் நடக்கும் தெரியுமா? காப்பரிச்ச வரைக்கும் அஜர்த்துக்கும் விளங்கும், மாணவனுக்கும் விளங்கும். காலாண்டுல இருந்து அரையாண்டு வரைக்கும் அஜர்த்துக்கு மட்டும் விளங்கும், மாணவனுக்கு விளங்காது. அரையாண்டுல இருந்து முழு ஆண்டு வரைக்கும் அஜர்த்துக்கும் விளங்காது, மாணவனுக்கு விளங்காது. அப்படி பாடம் போகும். ஏன்னு கேக்குறீங்களா? அந்த மதரசாவில் பிக்சட்டா ஒரு கதிர் சபக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த கித்தாபில் 150 பக்கம் முடிக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா, 150 பக்கம் முடிக்காட்டா அப்படின்னா இவர் திட்டு வாங்குவார். அதனால என்ன செய்வாங்க, உனக்கு விளங்குது விளங்காம தொலை, நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் பாட்டு கடை படிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இவன் நம்ம தலையை தொழிச்சுட்டே உட்காந்துருப்போம் அப்படின்னு. இதுதான் நடைமுறை. ஆனா நான் ஓதுன அஜத்துமார்களே 2 பேருக்கு அல்லாஹு தஆலா அந்த ஒரு கொடுத்திருந்தா, பாடத்தை கடைசி வரைக்குமே எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நடத்துவாங்க. அவருக்கு விளங்கும், மாணவருக்கு விளங்கும். அந்த 2 பேத்துல ஓதுற கித்தாப பாடமே பார்க்காம பரிச்சை எழுதும். அவ்வளவு நிதானமாக தெளிவாக பாடத்தை நடத்திக்கிட்டே வருவாங்க. கடைசி வரைக்கும் ஓட்ட மாட்டாங்க, கரெக்டா அந்த பாடத்தை கொண்டாந்து முடிப்பாங்க. அதான் நேரத்துடைய பரக்கத்துங்கிறது. குறுகிய நேரமாக இருக்கும், அது நிறைவாக இபாதத் செய்கின்ற பாக்கியம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்ததான். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, பெருமானார் சொன்னாங்க, ஹுஃபிஃப அலா தாவூதுல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு குர்ஆனை அல்லாஹு தஆலா இலகுவாக்கினார். குர்ஆன் அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்ட வேதம். அவருக்கு வழங்கப்பட்ட வேதத்தை இலகுவாக்கணும்னு என்ன சொல்றாங்க, அவர் வெளியூர்களுக்கு போகணும்டா, வெளியூர்களுக்கு போறாருன்னா அதுக்கு தேவையான குதிரைகளை எல்லாம் தயார் செய்ய சொல்லுவாங்க. குதிரைகள் எல்லாம் தயார் செய்து முடிப்பதற்குள்ளாகவே அந்த தௌராத் வேதத்தை முழுமையாக ஓதி விடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்திருந்தான். இது அவங்களுக்கு கொடுத்த 3வது பாக்கியம். ஏன்னா சில நேரத்திலே சில மக்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தான். பாத்திமா நாயகி அவர்கள் வஃபாத் நேரத்தில் 29 வயசு, சொர்க்கத்துக்கு தலைவியா போனாங்க. சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மௌத்துல அரிசி நடுங்கியதாக பெருமானார் சொல்லுவாங்க. மலக்குகள் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்துல இறங்குனாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, கால் வைக்க கூட இடமில்லை என்பதாக. அவர் மௌத்தாகிற நேரத்துல வயசு 33. பெருமானார் அபூ ஹுரைரா அவங்க எவ்வளவு காலம் இருந்தாங்க? 3 வருஷம் தான் இருந்தாங்க. 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிச்சாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நேரத்துல பரக்கத்துங்கிறது அதான். இது நேரத்தில் பரக்கத்து கொடுக்கப்பட்ட நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 3வது சிறப்பாக எழுதுறாங்க. 4வது சிறப்பு என்னன்னா, ஒரு இனிய குரல் வளம் கொடுக்கப்பட்டவராக இருந்தார். இனிய குரல் வளம் அது அல்லாஹு தஆலா சில பேருக்கு தான் கொடுப்பான், எல்லாத்துக்கும் இருக்காது. இப்ப எல்லாருமே தொழு வைப்பாங்க, சில பேர் ஓதுனா கேட்கணும்னு இருக்கும், சில பேர் ஓதுனா எப்பாச்சு பிடிப்பாருங்கிற மாதிரி இருக்கும். குரல் வளம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அதுக்கு குறை சொல்லவில்லை. குர்ஆனை பிழை இல்லாமல் ஓத என்பது முக்கியமானது. ஆனால் குரல் வளம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அது பெருமானார் சொல்லுவாங்க, ஸய்யினு அஸ்வாத்தக்கும் பில் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை உங்களுடைய சத்தத்தால் அழகாக்குங்கள், குரலால் அழகாக்குங்கள் பெருமானார் சொல்லுவாங்க.
இயற்கையிலே அது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட குரல் வளத்தை கொடுத்திருந்தான். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வான் இல்லையா, அன்னா சஹர்ரல் ஜிபால மாஹு யஸ்தபிஹ்ன பில் ஆஷி வல் இஷ்ராக் வத்தைர் மஹ்ஷூரத்துக்குல் லஹு அவா. அவர் வந்துட்டு தஸ்பீஹ் ஓதுனார்டா மலைகள் அவரோட சேர்த்து தஸ்பீஹ் செய்யும். அதாவது வந்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு பறவைகள் எல்லாம் அப்படியே வந்து அமர்ந்துருமா, பறவைகள் எல்லாம் அப்படியே வந்து அமர்ந்து விடும். அந்த அளவுக்கு என்ன அப்படியே அல்லாஹ் தஆலா அவருக்கு குரல் வளத்தை கொடுத்திருந்தான் என்பதாக என்ன சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த உம்மத்திலேயே அது மாதிரி குரல் வளம் கொடுக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் அபூ மூசா அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுக்கப்பட்டாங்க. அபூ மூசா அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, காலையில சொல்றாங்க, அபூ மூசா அஷ்ஷரியை பார்த்து சொன்னாங்க, நேற்று இரவு நீங்கள் குர்ஆன் ஓதுவதை நான் கேட்டேன். குர்ஆன் ஓத கேட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் பள்ளியில கேட்டாங்களா, அவர் வீட்டு பக்கம் வரும்போது கேட்டாங்களா, அதெல்லாம் இல்லை. நேற்று இரவு நான் நீ குர்ஆன் ஓதுவதை நான் கேட்டேன். லக்கது ஊத்தீத மஸாமீர தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குரல் வளம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொன்னாங்க. அவர் இனிமையான ஒரு குரல் வளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன சொன்னாங்க, பெருமானார் சொன்னாங்க. இப்ப அவர் சொன்னாரா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுமாராதான் ஓதுனேன், நீங்க கேட்கிறீங்கன்னு தெரிஞ்சா இன்னும் அழகாக ஓதிருப்பேன் அவர் சொன்னாராம். இப்ப மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நல்ல குரல் வளத்துக்கு சொந்தக்காரர். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சொல்லுவாங்க, மறுமை நாளையிலே சொர்க்கவாதிகளுடைய சிறப்பை பத்தி சொல்லுவாங்க. சொர்க்கவாதிகள் அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் எவ்வளவு? 60 முழம் இருக்கு உயரம். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுடையவர்களாக இருப்பார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுடையவர்களாக இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்பட்ட நேரத்துல 33 வயசு. சொர்க்கவாதி எல்லாருமே 33 வயசு உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாருமே அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் வளம் வழங்கப்பட்டவராக இருப்பார் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காராக இருந்தார். 4வது சொல்றாங்க. 5வதாக என்ன சொல்றாங்கன்னா, அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க, அவருடைய அரசாட்சியை பத்தி சொல்லுவாங்க. 2வது சிறப்பு வந்துகிட்டு அவருக்கு சொந்தமா தொழில் செஞ்சாங்க. 3வது அல்லாஹ் தஆலா நேரத்துல பரக்கத் செய்தான். 4வதாக இனிய குரல் வளம் கொடுக்கப்பட்டவராக இருந்தார். 5வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமாவது இபாதத் செய்யக்கூடிய, அல்லாஹ் குர்ஆன் சொல்ற இன்னஹு அவ்வாப்னு சொல்றான்ல, அவர் வந்துகிட்டு இறைவனை முழுமையாக சார்ந்தவர் என்பதாக என்ன சொன்னாங்க அல்லாஹ் கூறுகிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க இபாதத் செய்வாங்கன்னா, பெருமானார் சொல்லுவாங்க, அஹப்பு சியாம் இலல்லாஹ் சியாமு தாவூத். நோன்பிலே சிறந்தது என்னன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. அஹப்பு ஸலாத் இலல்லாஹ் ஸலாத்து தாவூத். தொழுகையிலே சிறந்தது என்ன அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இது எப்ப பெருமானார் சொன்னாங்க அப்படின்னா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவர் தன்னுடைய மகனுக்கு நிக்கா செஞ்சு வைக்கிறார். நிக்கா செய்து சில நாட்கள் கழிந்ததுக்கு பிறகு மருமகள்கிட்ட கேட்பார், என்னப்பா மகன் எப்படி இருக்கா என்பதாக. மருமகள்கிட்ட கேட்கிறாரு, மாமனார் கேட்கிறாரு, மகன் எப்படி என்பதாக. மருமக சொன்னாங்க, அவர் ஒரு ஆபித், பெரிய வணக்கசாலி, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா மனைவியின் பக்கமாக எந்த தேட்டமும் இல்லாதவர் என்பதாக. மனைவி பக்கம் எந்த தேட்டம் இல்லாதவர். சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகன்கிட்ட போனாங்க. என்னப்பா இந்த மாதிரி நீ பள்ளியாசிலே கெதின்னு கிடக்குறியாமல, வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்லையாமல, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன், இப்படி எதுவும் இருக்கிறியாமல அந்த மருமக சொல்றாங்க. அவர் சொன்னாரு, நான் அல்லாஹ்ட்ட ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்ன சபதம் போட்டிருக்கேன், ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். அல்லாஹ்ட்ட ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். என்ன சத்தியம் பண்ணியிருக்கேன்டா, தினந்தோறும் நோன்பு வைக்கணும், பகல் பூரா நோன்பு, இரவு முழுக்க இபாதத், அப்படி என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்யறதுன்னு நான் அல்லாஹ்ட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னாரு, தந்தை சொன்னாரு, அப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு. அதெல்லாம் அவர் கேட்க முடியாதுன்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தந்தை முறையிடுகின்றார். பெருமானார் அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, என்னப்பா உன்னை பத்தி இப்படி சொல்றாங்களே, ஆமா, அப்ப நீ எப்படி தொழுகுற, இரவு முழுவதும் தொழுகுற, அப்படி தொழுகாது. அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்க, அஹப்பு ஸலாத் இலல்லாஹ் ஸலாத்து தாவூத். தொழுகையிலே சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. இரவுல அவங்க எப்படி தொழுகுவாங்கன்னா, இரவை பாதியாக்கி முதல் பாதியில அவங்க தூங்கிடுவாங்க. அடுத்த பாதியில 3 பகுதியில இபாதத் செய்வாங்க, ஒரு பகுதி தூங்குவாங்க. இப்ப இரவு 8 மணி நேரம் வச்சீங்கன்னா 4 மணி நேரம் முதல்ல தூங்கிடுறது. அந்த தூக்கத்திலே இந்த மனைவியோடு இருப்பது வரும். அவர் மனைவியோட முதல்ல இருக்காரா லாஸ்ட்ல இருக்காராங்கிறத பத்தி நமக்கு தேவையில்லை. அந்த இரவுடைய அந்த பகுதி இருக்கா இல்லையா, அது உனக்கு உடலுக்கும் மனைவிக்குமானது ஒன்று.
அடுத்த 4 மணி நேரத்துல 3 மணி நேரம் இபாதத் செய்து விட்டு கடைசியில 1 மணி நேரம் தூங்குவாங்க. அப்ப நீ என்ன செய்வாயாக? இதை நீ கடைபிடிப்பாயாக. உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. இதான சிறந்த தொழுகை. நாங்க நோன்புல சிறந்ததுங்கிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்புனாங்க. அதனால என்ன சொல்லுவாங்க? அவர்கிட்ட சொன்னாங்க, பெருமானா சொன்னாங்க, நீ மாசத்துல 3 நாள் நோம்பின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, முடியாது, என்னோட உடம்புல சக்தி இருக்குன்றாரு. அப்ப வாரத்துல 3 நாள் நோம்பினாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப சக்தி இருக்குனாங்க. அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 1 நாள் விட்டு 1 நாள் நோன்பு, 1 நாள் விட்டு 1 நாள் நோன்பு. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. அஹபு சியாம் இலல்லாஹ் சியாமு தாவூத். நோன்பிலே சிறந்த நோன்பு என்னவென்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. யுஃப்திர் சௌமன் யசூமு யௌமா, யுஃப்திர் யௌமன் யசூமு யௌமா. 1 நாள் நோன்பு வைப்பாங்க, 1 நாள் நோன்பு விடுவார்கள். அதாவது சிறந்த நோன்பு பெருமானா சொல்லுவாங்க. ஆக அந்த அளவுக்கு என்ன செய்தாங்க? இறை வணக்கத்திலே திளைத்தார்கள். இங்கே நான் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு அரசராக இருந்து கொண்டு, ஒரு நபியாக இருந்து கொண்டு, மக்களுக்கு இவ்வளவு சேவைகள் செய்து கொண்டு, இவ்வளவு பணிகளுக்கும் இடையிலே இறைவனை வணக்கம் செய்தார் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? நம்ம இன்னைக்கு அசால்ட்டா சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா, இன்னைக்கு ரொம்ப வேலையா இருந்துச்சுங்க, அதனால இன்னைக்கு தொழுவ முடியலங்க. இன்னைக்கு ரொம்ப தலைபாரமா இருந்த மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு நோன்பு வைக்கல. ஏன் நோன்பு வைக்கல? எந்திரிக்கையிலே தலைபாரமா இருந்துச்சு. மனிதனுடைய நிலை இன்னைக்கு எல்லாம் சேர்த்த பையன் நம்மளையும் சேர்த்தா சொல்றோம். நம்முடைய பலகீனம் என்ன? ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா, சரி நாளைக்கு தொழுதுக்குருவோம், இப்ப என்னங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலே இறை வணக்கத்திலே திளைத்திருந்தார் என்று சொன்னால், இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக நாம் படிக்க வேண்டிய 5வது பாடம். 6வது செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாங்களாம், மகனே, இரவு தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகையை விட்டு விடாதே. யார் தஹஜ்ஜுடைய தொழுகையை விட்டு விடுகின்றானோ அவன் மறுமையில ஏழை என்பதாக சொன்னாங்களாம். தஹஜ்ஜத் தொழுகையை விட்டவன மறுமையில ஏழைன்னு சொன்னாங்களாம். இந்த இடத்துல அறிஞர் பெருமக்கள் 2 செய்திகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தஹஜ்ஜத் தொழுகை என்பது மிக முக்கியமானது. தஹஜ்ஜத் தொழுகை மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே செய்த முதல் உபதேசமே அஃப்ஸுஸ் ஸலாம் வஅதீமுத்தா வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம். சலாமை பரப்புங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், மக்கள் ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கிற நேரத்திலே எழுந்து தொழுங்கள் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்து செய்த முதல் உபதேசமே. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அப்துல்லா இப்னு ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கண்டபோது நான் விளங்கினேன், லைஸ பி வஜ்ஹின் கதிபின், இது பொய்யை சொல்லக்கூடிய முகமில்லை என்பதாக நான் விளங்கினேன். இந்த உபதேசத்தை கேட்டபோதுதான் நான் விளங்கினேன், அவர் நாடு பிடிக்க வந்தவர் இல்லை என்பதாக நான் விளங்கினேன் என்பதாக சொல்லி நான் ஈமானை ஏற்றுக்கொண்டேன் சொல்வார். அப்புறம் ஒரு 3 கேள்வி கேட்பார், ரசூலா சரியா பதில் சொல்லுவாங்க, ஈமானுக்கு வந்துருவார். அப்ப இந்த தஹஜ்ஜத் தொழுகை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே செய்த முதல் உபதேசம். தஹஜ்ஜத் தொழுகை யார் நிறைவேற்றுகிறார்களோ கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாலே அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அல்லாஹ் நமக்கு நசீபை வழங்குவானாக. ஏன்னா ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, மக்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் ஒரு வானவர் வந்து கேட்பார், ஐனல் ஃபதுல், கண்ணியமானவர் என்று எங்கே என்பதாக கேட்பார். ஒரு கூட்டத்தார் எழுந்து செல்வார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அல் ஹாமிதூன ஃபி ஸர்ரா வல் லர்ரா, இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க. அடுத்தவர் அதே கேள்வியை கேட்பார், ஐனல் கரம், கண்ணியமானவர் என்று எங்கே என்பதாக. ஒரு கூட்டத்தார் எழுந்து செல்வார்கள். இவர் யார் என்று சொன்னால், அந்த அலிஃப் லாம் சஜ்தாவில் அல்லாஹ் தஆலா சொல்வான், வெள்ளிக்கிழமை காலை அலிஃப் லாம் சஜ்தா ஓது வரா இல்லையா, ஓதி சஜ்தாவை போயிட்டு வந்தவனே எந்திரிச்சு ஓதுவார், தத்ததாஃபா ஜுனூபன் மலாஜிதுன ரப்பஹும் ஹௌஃபு வ தமாவு மிம்மா ரஸக்னா யுன்ஃபிகூன். மக்கள் எல்லாம் ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கிற நேரத்திலே படுக்கை விட்டும் தன்னுடைய விழாப்புறத்தை என்ன அப்புறப்படுத்தி என்ன செய்வாங்க, இறை வணக்கத்துல ஈடுபட்டாங்கல்ல, அந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க, கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படுவதற்கு முன்னாலே சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப தஹஜ்ஜத் தொழுகையை தன்னுடைய மகனுக்கு அவங்க சொன்னாங்கடா, எந்த அளவுக்கு அவர்கள் அதிலே பேணுதலாக இருப்பார்கள். தஹஜ்ஜத் தொழுகையிலே என்ன செஞ்சாங்க, அவ்வளவு அதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னார்கள். இதுல 2வது ஒரு செய்தி சொல்றாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறந்த உபதேசங்களை சொல்லணும். எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அந்த உபதேசம் சொன்னாங்களோ,
அது மாதிரி மறுமை சார்ந்த மார்க்கம் சார்ந்த உயர்ந்த உபதேசங்களை நான் சொல்லணும். குரானிலே கூட அல்லாஹு தாலா சூரத்து லுக்குமானிலே லுக்குமான் இஸ்லாமத்துடைய மகனுக்கு செய்த 10 உபதேசங்களை அல்லாஹு தாலா கூறுகின்றார். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள், யாக்கூப் அலி இஸ்லாம் போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹு தாலா கூறுகிறான். இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப் இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலி இஸ்லாம், யாக்கூப் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்திலே பிறக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தான், எப்போதும் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு விட வேண்டாம் என்று சொல்லி நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு சென்றார்கள். இந்த உபதேசம் என்பது நாம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். என்று சொன்னா நம்முடைய பிள்ளைகள் எங்க போய் எப்படி ஆகுறாங்கன்னே தெரியல. எல்லாம் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான காலத்திலே வாழ்கின்றோம். எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போனாலும் என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு முஸ்லீம் பெண்ணோ அல்லது என்ன செய்த முஸ்லீம் பெண்கள் வந்து ஒரு மாஸ்டரோடு நிக்காஹுடைய அறிவிப்புகள் வரக்கூடிய காலத்திலே வாழ்கின்றோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் சொன்னாங்களோ அது மாதிரி உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து 7வது செய்தியை சொல்றாங்க என்னன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மௌத்தை பற்றியும் பெருமானா சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மௌத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதுமே என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு வெளியில போகிற நேரத்திலே அரண்மனையுடைய எல்லா கதவையுமே பூட்டிட்டு போயிடுவாங்களாம். அரண்மனையோட கதவை பூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா தன்னுடைய மனைவியின் மீது அந்நியவருடைய பார்வை படக்கூடாது என்பதற்காக பூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம இல்லாத நேரத்துல வந்து யாரும் கதவை தட்டக்கூடாதுங்கிறதுக்காக பூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செய்யறாங்க, கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மனைவி அந்த அரண்மனையினுடைய நடு ஹாலுக்கு வர்றாங்க. ஒரு அழகான வாலிபர் நின்று கொண்டு இருக்கிறார். இவங்க திகச்சு போய் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவங்க கேட்டாங்க, நீ யாரு? வீடுலாம் பூட்டி இருக்கு, எல்லா கதவும் பூட்டி இருக்கு, நீ வந்து நிக்கிறியே, நீ யார் என்பதாக அதட்டி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அனல்லதி இல்லா அஹாபுல் முலூக், நான் யார் தெரியுமா? எந்த அரசரை கண்டும் நான் பயப்படாதவன். நான் எந்த அரசரை கண்டும் பயப்படாதவன். என்னை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாதவாக அவர் சொன்னார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா, அப்படி என்று சொன்னா நீங்க மலக்குல் மௌத்தா தான் இருக்கு என்பதாக. ஆம் என்பதாக சொன்னாங்க. சொன்ன உடனே அப்படியா, சரி என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வாக சொன்னாங்க. அதே இடத்துல உயிர் வாங்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பற்றியும் சொன்னார்கள். அவருடைய மௌத்தின் மூலமாக நான் படிக்க வேண்டிய 2 பாடங்கள் இருக்கின்றது. முதல் பாடம் அப்படின்னா, இந்த உலகத்திலே என்னதான் இரும்பு கோட்டைக்குள்ளே இருந்தாலும் மௌத்தை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்வான், ஐனமா தக்குனு இத்ரிக்கும் மௌத்து வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா, இரும்பு கோட்டையிலே நீங்கள் இருந்தாலும் யாரும் மௌத்தை விட்டும் தப்பிக்க முடியாது என்பது ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமை போன்ற மௌத்துக்கு என்றும் தயாராக இருக்கணும். அதனால பெருமானார் சொல்லுவாங்க, உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கணும் எனும் தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதனுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகையாக இருக்குமோ என்று தொழுகையாக சொல்வார்கள். ஒவ்வொரு வணக்கத்தையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எப்போது மௌத்துக்கு அழைக்கப்பட்டாலும் தயாராகின்ற அளவுக்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கணும். ஏன்னா பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, கையுசு மன்தான் நஃப்ஸுஹு மின்மா பாதல் மௌத். அறிவாளி யார் தெரியுமா? தன்னுடைய மனதை பாவத்தை விட்டும் கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்து கொண்டு என்றும் மௌத்துக்கு தயாராக இருப்பவனைத்தான் அறிவாளினவாக பெருமானார் சொல்றாங்க. அந்த நேரத்தில் உதாரணம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் உதவி செய்யணும். இன்று இரவு நாம் வஃபாத்தாகி விட்டாலும் கூட நாம் மன நிறைவோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நான் இஷாவுடைய தொழுகையை தொழுது விட்டேன், நான் வித்திர தொழுதுட்டேன், நான் என்ன செஞ்சேன், தராவியை தொழுதுட்டேன், தஹஜ்ஜத்தை தொழுதுட்டேன் என்பதாக சொல்லி கடைசி நேரத்திலே கூட என்னுடைய வணக்கத்தை செய்துவிட்டு அல்லாஹுடைய அந்த மலக்குல் மௌத் எப்போது வந்து நம்மை அழைக்கின்றாரோ அப்போது செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை போன்று நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு இத்ரீஸ் என்பவரை பற்றி எழுதுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு இத்ரீஸ் அவங்கள பத்தி சொல்றாங்க, அவங்களுடைய மௌத்துடைய நேரத்துல அவங்களுடைய மக அழுகுறாங்க. மௌத்துல இருந்து மக அழுகுறாங்க, என்னுடைய தந்தையே நீங்க போறீங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல வாக. அப்ப அந்த நேரத்துல அவங்க சொன்னாங்களாம், மகளே கவலைப்படாதே, இந்த நாளை எதிர்பார்த்து நான் 4000 தடவை குர்ஆன் ஓதி வைத்திட தயாராக இருக்கேன்னு சொன்னாங்களாம். குர்ஆனை 4000 தடவை ஓதி வச்சு நான் தயாராக இருக்கிறதாக.
நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நினைச்சாங்க, எதிரிகளை அவளை ஷஹீதாக்குவதற்கு முற்பட்ட நேரத்திலே அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, நாயில அழுகுறாங்க. நோன்பு வச்சிருக்கீங்க, அந்த நோன்பு திறக்கிறது கூட தண்ணி தர மாட்டேங்கிறாங்களே என்பதாக அழுகுறாங்க. சொன்னாங்களாம் மனைவியை பார்த்து, கவலைப்படாதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள், உஸ்மான் நோன்பு திறப்பதற்கு எங்களிடத்திலே வந்து விடுவாய் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதனால இவர்கள் தண்ணி எனக்கு தரவும் மாட்டாங்க, நான் இங்கே நோன்பு திறக்கவும் மாட்டேன் என்பதாக சொல்லி போனாங்களாம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மௌத்துடைய நேரம், உங்க மனைவி அழுகுறாங்க, வா கரபா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்பதாக அவங்க சொன்னாங்களாம், வா தரபா, எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே, கதன் முழுக்கிய முஹம்மதவா சஹபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களை நான் சந்திக்க போகிறேன் என்பதாக சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க, மகிழ்ச்சியோடு விடைபெற்று சென்றதாக எழுதுகிறார்கள். அடுத்து 8வது ஒரு செய்தி நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். அவர் செய்த ஒரு பிரபலமான ஒரு துவா, அவங்க செய்த ஒரு பிரபலமான துவா. இந்த துவாவை நீங்கள் தமிழ்ல கூட கேளுங்க, இல்ல அரபியில கூட அஜத்தை கேட்டுக்கோங்க. அல்லாஹும் இன்னி அஸ்தாலுக ஹுப்பக்க வ ஹுப்ப மை யுஹிப்புக்க வல் அமல் அல்லதி யுகர்ரிபுனி இலா ஹுப்பி. பெருமானார் சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில செய்த துவாவை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்பதாக பெருமானார் கேட்டுவிட்டு இந்த துவாவை பெருமானார் கற்றுத்தந்தாங்க. அல்லாஹும் இன்னி அஸ்தாலுக ஹுப்பக்க, யா அல்லாஹ், நிச்சயமாக உடத்திலே நான் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கின்றேன், உடத்திலே நான் உன்னுடைய நேசத்தை, உடைய அன்பை கேட்கின்றேன். வ ஹுப்ப மை யுஹிப்புக்க, உன்னை யார் நேசிக்கிறார்களோ அந்த நல்லடியாருடைய நேசத்தை நான் கேட்கின்றேன். வல் அமல் அல்லதி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக்க, உன்னுடைய நேசத்தின் பக்கமாக என்னை சேர்த்து வைக்கின்ற அமலை நான் கேட்கின்றேன். அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக்க அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி வ மினல் மாயில் பாரித். யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை எனக்கு நீ நேசமாக ஆக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய உயிரை விட, என்னுடைய குடும்பத்தை விட, தாகமான நேரத்திலே கிடைக்கின்ற குளிர்ந்த பானத்தை விட உன் நேசத்தை எனக்கு அதிகமாக்கு, நேசமாக்கு என்பதாக சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வான். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உண்மையான நேசம், முதல் நிலையான நேசம் அல்லாஹுடைய நேசமாகத்தான் இருக்கணும். அல்லாஹுடைய நேசம் ஏனென்று சொன்னால், பெருமானார் சொல்வாங்க, அல் கல்பு அர்ஷுல்லாஹ், இதயம் என்பது இறைவனுடைய இருப்பிடம் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. இதயம் என்பது இறைவனுடைய இருப்பிடம். அல்லாஹ் தன் திருமலை இப்படி சொல்வான், குல் இன்கான ஆபாவுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும், குல் இன்கான ஆபாவுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்வாலுக்கு தரத்த மூஹா. அல்லாஹ் 8 விஷயத்தை சொல்லுவான். உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள், அது மாதிரி உங்களுடைய வியாபாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இவைகளை விட, இந்த பொருட்களை விட அல்லாஹ் மீது நேசம் வையுங்கள், இல்லாவிட்டால் அல்லாஹுடைய தண்டனைகளை எதிர்பார்கள் என்பதா அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்ப நம்முடைய முதல் நிலையான நேசம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் என்னவென்று சொன்னால், அவங்க என்ன அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எது இருந்தாலும் கூட எனக்கு நீ அரசாட்சியை கொடுத்திருக்கலாம், எனக்கு எல்லா வகையான பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம், இருந்தாலும் கூட நான் முதலிலே கேட்பது உன்னுடைய நேசத்தை நான் கேட்கின்றேன். என்னுடைய உள்ளத்திலே நீ இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னை நேசிக்கின்ற நல்லடியாருடைய நேசத்தை எனக்கு வழங்குயா. நாம் நல்லவர்களை நேசிப்பது என்பது ஒன்று. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும், நான் நல்லடியாரை நான் நேசிக்கின்றேன், ஆனா நான் நல்லவன் இல்லை. அது பணிவுக்காக சொல்லுவாங்க, நான் நல்லடியாரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், லஅல்லல்லாஹு யர்ஸுகுனி ஸலாஹா, நல்லவரை நேசிக்க நேரத்தை அல்லாஹ் என்னை சீர்திருத்துவான் என்பதற்காக வேண்டி நான் நல்லவர்களை நேசிக்கிறதாக சொல்லுவாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்வாங்க, உஹிப்பு ஸாலிஹீன் அஹிப்ப ஸாலிஹீன வஜாலிசுஹும், நல்லவர்களை நீ நேசிப்பாயாக, நல்லவருடைய சபையிலே நீ போய் அமர்ந்து கொள்வாயாக என்று சொன்னால், எப்படி மழை நீர் காய்ந்து போன வறண்டு போன பூமியை உயிர்ப்பிக்கின்றதோ, அதே மாதிரி நல்லவர்களோடு சாலிஹீன்களோடு நீ சேர்கிற நேரத்திலே அவருடைய உபதேசத்தை கொண்டு உடைய உள்ளம் உயிர் பெறுவதாக சொல்லுவாங்களாம். நாம் நல்லவர்களை நேசிப்பது என்பது ஒன்று. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா,
நல்லடியார்கள் என்னை நேசிக்கின்ற அளவுக்கு நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடு. மூன்றாவதாக என்ன கேட்கிறாங்க, வல் அமலல்லதி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், எந்த நற்செயல்கள் நான் செய்வதன் மூலமாக உன்னுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்குமோ அந்த அமல்களை செய்கிற பாக்கியத்தை கொடு. நம்ம அமல்கள் செய்கிறோம், ஆனா அந்த அமலின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை எனக்கு எந்த அளவுக்கு கொடு என்று சொன்னால், என்னுடைய உயிரை விட, என்னுடைய குடும்பத்தை விட, தாகமா நேரத்திலே கிடைக்கின்ற குளிர்ந்த நீரை விட யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை குளிர்வாக சொல்லி செஞ்சாங்க. அவங்க கேட்பாங்களா. ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த துஆக்களை நாம் செய்வதோடு, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அந்த உபரியான வணக்கங்களை செய்தார்களோ அதே மாதிரி ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகும் கூட நஃபிலான தொழுகை தொழக்கூடியவளாக, நஃபிலான நோன்புகளை நோக்கக்கூடியவளாக நாம் அல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி இன்னஹு அவ்வாப், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்தவர் என்று அல்லாஹு தஆலா பெருமையோடு கூறுகின்றானே, அந்த உயர்ந்த பண்புகளை கடைபிடிக்கிற அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து முஃமினான மக்களையும் நம்மையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.